is very lag film. I don't like. Lag ஒரு டைம் 2.5 டைம் போகுது நம்மளை பார்த்துட்டு அவ்வளோ லேக் அடிக்குது. பிடிக்கல, எனக்கு பிடிக்கல. நான் ஆக்டிங்காக ஒரு எவ்வளோ 70 ஏஜ் ஆயிடுச்சு. அந்த ஏஜ்லேயும் அதெல்லாம் ஓகே. மற்றபடி நம்ம அவர்கிட்ட ஆக்செப்ட் பண்ணது அவர் ஃபிலிமு அந்த லெவலில் எந்த இதுவும் இல்லை. லைக் சட்டிலாக நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லை. ஐ மீன் ட்ரைலர் டீசர் பார்த்துட்டு ஓகே மூடு நல்லா இருக்கும் வந்து பார்க்கலான்னு பார்த்தோம். அது ரொம்ப நாளாக மிஸ் பண்ணோம்ல. அவர் ரொம்ப நாளாக படம் எதுவும் பண்ணல. ஸோ அவர் மலையாளத்தில் பண்ணுறாரு. ஸோ பேசிக்கலி ஐ மலையாளி. ஸோ இட்ஸ் எ ஸ்பெஷல் மூமெண்ட் ஃபார் லைக் ஆல் ஆஃப் அஸ் இல்லை. ஸோ அதனால் நல்லா இருந்தது. நம்ம டீசர் அஸ் யூஷுவல் அவர் லைக் அவரால் தான் இது பண்ண முடியுன்ற மாதிரி அவர் பண்ணியிருக்காரு. ஸோ இல்லை அந்த படத்துக்கு அந்த இது எனக்கு அது பெருசாக ஸ்லோவாகவே தெரில. இப்போது அவர் இன்னொருத்தர் கேட்டார், அவர் சொல்லும்போது தான் எனக்கு 3 ஹவர்ஸ்னே தெரிஞ்சுது. நல்லாவே இருந்தது. ஸோ ஆமாம் நல்லா ஆமாம். ஆனால் அது வந்து சிச்சுவேஷன் சாங் மாதிரி வரதுனால அது பாட்டாக இல்லை, பேக்ரவுண்ட் ஸ்கோர் மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. எதுவுமே அப்படி எடுத்து வச்ச மாதிரி எதுவுமே இல்லை. சார் அவர் இதிலேயே ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக அந்த கிராஃப் இப்படியே தான் போகுது. ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக ஏறி லைக் கிளைமேக்ஸில் போகிற மாதிரி இருக்குது. വളരെ மோசமாக இருக்குது. எனக்கு பிடிக்கல. நல்லா இருந்துச்சு படம். நல்லா நடிச்சிருக்காங்க. கொஞ்சம் த்ரில்லர் மூவியாக இருந்துச்சு. லாஸ்ட்டு 20 மினிட்ஸ் ரொம்ப த்ரில்லிங்காக போச்சு. நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஆமாம் லாஸ்ட்டு செகண்ட் ஹாஃப் நல்லா பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் அப்படியே போயிட்டு இருந்தேன் என்னன்னு தெரியாமல். செகண்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு. ஆமாம் ஃபஸ்ட்டு மட்டும், செகண்ட் அப்படி தோங்கலை. நல்லா வந்திருக்கு ப்ரோ. சீரியஸாகவே நல்லாயிருக்கு. ஸோ நான் வந்து ட்ரெய்லர் பார்த்துட்டு ஸோ இது வந்தோம். ஸோ ஏன்னா இவர் அங்கே போய் படம் பண்ணியிருக்காரு. ஸோ இது எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு. ஸோ அதனால் நல்லாவே வந்திருக்கு. அப்படி இல்லை ப்ரோ. மோஸ்ட்லி நம்ம த்ரில்லர் படம்னாவே ஸோ அது ஸ்டார்ட்டாக தான் டேக் ஆஃப் ஆகும். ஸோ அதனால் நல்லா தான் இருக்குது. ஸோ எனக்கு என்னமோ அந்த ரெஸ்ட்ரிக்டட் இல்லாமல் பண்ண மாதிரி இருக்குது. நம்ம தமிழ் சினிமாவில் பண்ணும்போது இதுக்குள்ளே தான் பண்ணணும். ஸோ ஆனால் இந்த ஸ்டோரி இங்கே பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியாது. பட் ஆனால் அங்கே ஒரு பெரிய ஒரு ஆக்டரை வச்சு, ஸோ ஒரு மீடியமான ஒரு ஆக்டர் இல்லாமல் ஸோ ஒரு பெரிய ஒரு ஆக்டரை வச்சு அலட்டிக்காமல் பயங்கரமாக சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஹீரோக்காக சில விஷயம் பண்ணுவாங்கள்ல, ஸோ அது பண்ணாமல் கதைக்காக ஹீரோவை மாற்றினதுனால ஸோ இந்த படம் வந்து நல்லாவே வந்திருக்கு. பயங்கரமாக இருக்குது அவரு. ஸோ அது எல்லா படத்துலேயும் வர மாதிரி தான். ஸோ நல்லாவே பண்ணியிருக்காரு. அதுவும் நல்லாவே இருக்குது ப்ரோ. ஸோ இப்போது அவங்க 2 பேரோட காம்பினேஷன் தாண்டி அவரோட ஆக்டிங் பேசிக்காகவே ஸோ அந்த கதையோடு ஒன்றி இருக்கும். ஸோ இப்போது இதுக்கு முன்னாடி அந்த பிரம்மயுகமும் சேம் அதே தான். ஸோ அந்த மாதிரி சொல்லி நல்லாவே பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு. மம்முகா சூப்பராக ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஆமாம் மிஸ்டர் த்ரில்லர். ஒரு கடைசி வரைக்கும் அது கடைசியில் தான் அந்த சஸ்பென்ஸ். ஆக்சுவலி ஸ்லோனஸ்னால் அது அந்த படம் அப்படி தான் நார்மல் படம். நல்லா இருக்கு. அவர் ஃபர்ஸ்ட் டைம் மலையாளத்தில் பண்ணியிருக்காங்க. ஆக்ஷன் நல்லா இருக்கு. இல்லை அந்த அளவுக்கு ஆக்ஷன் இல்லை. இது அந்த மாதிரி ஆக்ஷன் படம் கிடையாது. ഒരു கொஞ்சம் கூட നോർമലാ ഒരു നോർമൽ ഡിറ്റക്റ്റീവ് മൂവി. ആ മൂവി വിചാരിച്ച പോലല്ല. മൂവി ഭയങ്കര ആദ്യത്തെ ഹാഫ് ഇത് ഭയങ്കര ബാഡായിരിക്കും. അതായത് സ്റ്റോറി മുമ്പോട്ട് പോകുന്നില്ല. പിന്നെ മമ്മൂട്ടി സൂപ്പർ ആക്ടിങ് മമ്മൂക്ക. പിന്നെ ഇൻ്റർവെല്ലിന് ശേഷം മൂവി കുറച്ച് അടിപൊളിയുണ്ട്. പ്രശ്നമില്ല, ബുദ്ധിമുട്ടില്ലാണ്ട്. മമ്മൂക്ക സാർ ആക്ടിങ് സൂപ്പറാണ്. സ്റ്റോറി ഭയങ്കര ലാഗാണ്. ഭയങ്കര ലാഗായിട്ട് പോകുന്നു മൂവി. ബാക്കിയെല്ലാം ഓക്കെയാണ്. സോങ് ഒരു സോങ്ങേ ഉള്ളൂ. ബാക്കി ആക്ഷൻ എല്ലാം ഉണ്ട് മൂവിയിൽ. കോമഡി ഇല്ല, ഡയറക്ഷൻ മോശമില്ല, പ്രശ്നമില്ല. ആവറേജ്. இது லைக் இது மிஸ்ட்ரி த்ரில்லர்னு சொல்ல முடியாது. லைக் அவ்வளோ டார்க்கான படம் கிடையாது இது. ஸோ அது நார்மலாக போயிட்டு ஸோ நான் சொன்னால் ஸ்பாய்லர் ஆகிடும். பட்
எந்த எக்ஸ்பெக்டேஷனுமே இல்லாமல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செம்மையாக பிடிக்கும்.